இது நல்லா பாடக்கூடிய பொண்ணு. ஆனால் நாங்கள் சான்ஸ் எல்லாம் தர மாட்டோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க நாங்கள் தான் பாடுவோமே தவிர மற்றவங்கெல்லாம் பாடக்கூடாது. என்ன செய்யுங்க, நல்லா பாடினா எங்களுக்கு என்ன ஆச்சுமா, நீங்கள் பாடினா பாடிட்டு போ, அதெல்லாம் விஷயம். விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் மூலமாக பாப்புலர் ஆனவங்க தான் ஹாசினி. இவங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மட்டும் இல்லாமல் பல சீரியலில் நடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இசைஞானி இளையராஜா அவர்களோட மருமகள் அப்படின்னு பல இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய பாட்டு பாடி வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டேலண்ட் இருந்தும் அதுக்கான ஸ்பேஸ் இருந்தும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஹாசினி கிட்ட கேள்விகள் கேட்டுட்டு வந்தாங்க. அதுக்கு முதல் முறையாக பதில் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோவை ஹாசினி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கங்கை அமரன் இளையராஜா 2 பேருமே பிரதர்ஸ் அப்படின்ற விஷயம் நல்லா தெரியும். ஸோ கங்கை அமரன் கூட சேர்ந்து முதல் முறையாக ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஹாசினி பண்ணியிருக்காங்க. பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறமா கங்கை அமரன் சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. உனக்கு பேர் வச்சது யாரு அப்படின்னு ஹாசினி கிட்ட கேட்கும்போது இளையராஜா சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இளையராஜா சார் உனக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை மாமா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது இளையராஜா அவர்களுக்கு 2 சகோதரி இருக்காங்க. இல்லை ஒரு அக்காவுடைய மகளான ஜீவா அப்படிங்கிறவங்கள தான் இளையராஜா திருமணம் செஞ்சிருக்காங்க. அந்த அக்காவுடைய கணவர் தான் மனைவி ஜீவாவுடைய சகோதரர். இந்த தம்பதிகளுடைய பேத்தி தான் ஹாசினி. ஸோ இதனால இசைஞான இளையராஜா அவர்கள் ஹாசினிக்கு தாய்மாமன் முறை வராரு. இந்த விஷயத்தை தான் ஸ்டேஜில் கங்கை அமரன் எல்லாரும் முன்னாடியும் இளையராஜாவுக்கு சொந்த அக்கா பேத்தி தான் இந்த ஹாசினி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு ரொம்ப அருமையாக பாடுறா, ஆனால் நாங்கள் உனக்கு வாய்ப்பு தர மாட்டோம். எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் பாடணும், மற்றவங்க யாரையும் நாங்கள் பாட வைக்கவும் மாட்டோம். நீ நல்லா பாடினா எங்களுக்கு என்னம்மா, நீ பாடினா பாடிக்கிட்டு போ அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ஸ்டேஜில் இந்த விஷயத்த பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோட கங்கை அமரன் மாமா கூட சேர்ந்து முதல் முறையாக நான் ஸ்டேஜ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஹாசினி அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக நீங்கள் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா, உங்களுக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கலன்னு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க இப்படி மென்ஷன் பண்ணி ஷேர் பண்ணதை பார்த்தா இளையராஜா அவர்கள் தான் இவ்வளோ நாளாக இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருந்திருக்காரு அப்படின்னும், இவங்க உண்மையிலேயே டேலண்ட் ஆனவங்க, டேலண்ட்டுக்கு ஏற்ற ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவங்க இன்டைரக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு பலருமே இப்போ இந்த விஷயத்த ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வச்சிட்டாரு பெரியவர். யார் அந்த பெரியவர்? ராஜா சார். ராஜா சாரா? ராஜா மாமா சார். இது இளையராஜாவுக்கு கல்யாணம் பண்ண எங்க சொந்த அக்கா பொண்ணுடைய பேத்தி. இது நல்லா பாடக்கூடிய பொண்ணு. ஆனால் நாங்கள் சான்ஸ் எல்லாம் தர மாட்டோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க நாங்கள் தான் பாடுவோமே தவிர மற்றவங்கெல்லாம் பாடக்கூடாது. என்ன செய்யுங்க, நல்லா பாடினா எங்களுக்கு என்ன ஆச்சுமா, நீங்கள் பாடினா பாடிட்டு போ, அதெல்லாம் விஷயம்.